நண்பர்களே, இன்று ஜூலை மாதம் 3 லண்டனில் இப்பொழுது நேரம் இரவு 11:45. ஆயத்துல்லா அலி கமையினுடைய இறுதிச் சடங்குகள் ஈரானிலே வெகு விமர்சையாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. முக்கியமான ஒரு விஷயம் என்னவெனில், உலக நாட்டு தலைவர்கள் அங்கு வருவது அமெரிக்காவுக்கு ஒரு பெரும் சமிக்ஞையாகவே இருக்கிறது. தற்போதுள்ள சூழ்நிலையில் ரஷ்யா, சீனா, இந்தியா போன்ற இடங்கள் இருந்தெல்லாம் உலக நாட்டின் முக்கியஸ்தர்கள் அங்கே வந்து கொண்டிருக்கிறார்கள். மோடி வரவில்லை, ஆனால் முக்கியஸ்தர்கள் மற்றும் மத தலைவர்கள் கூட அங்கு வந்திருக்கிறார்கள். வெளிநாட்டு தூதுவர்கள் வந்திருக்கிறார்கள். ரஷ்யாவினுடைய டிமித்ரி மெத்வேத் வந்திருக்கிறார். அவர் வந்து டிஃபென்ஸ் மினிஸ்டர். ஆகவே இவ்வாறான ஒரு சூழ்நிலை அமெரிக்காவுக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை, சமிக்ஞையை சொல்கிறது. உலக தலைவர்கள் ஈரானோடு ஒன்றாக இருக்கின்றார்கள் என்ற விஷயத்தை சொல்கிறது. பல நாடுகள் இருந்தும் பல தலைவர்கள் வந்திருக்காங்க. இந்த விடயங்கள் தொடர்பாக நாம் வந்து பார்ப்போம். சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்க, லைக் பட்டன் அழுத்துமோ, ஹை பட்டன் அழுத்துமோ, உடனுக்குடன் உங்களுக்கு செய்திகள் வந்து சேரும். தெஹ்ரானில் தலைவருக்கு ஈரானிய அதிகாரிகள், உலக தலைவர்கள் மற்றும் உயர்மட்ட குழுவினர் அஞ்சலி செலுத்திக் கொண்டிருக்கிறார்கள். இஸ்லாமிய புரட்சியின் தலைவரான ஆயத்துல்லா சையத் அலி கமைனிக்கு ஈரானின் உயர்மட்ட அதிகாரிகள், அரசு தலைவர்கள், வெளிநாட்டு பிரமுகர்கள் மற்றும் உலகம் முழுவதிலும் இருந்து வந்த உயர்மட்ட குழுவினர் தங்கள் அஞ்சலியை செலுத்தி வருகின்றார்கள். வெள்ளிக்கிழமை அன்று இன்று தெஹ்ரானின் கிராண்ட் மொசல்லா வளாகத்தில் நடைபெற்ற மற்றும் வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வில் ஈரானிய அரசாங்கத்தின் 3 பிரிவுகளின் தலைவர்கள் மற்றும் உலகம் முழுவதிலும் இருந்து வருகின்ற ஜனாதிபதிகள், நாடாளுமன்ற சபாநாயகர்கள், சிறப்பு தூதுவர்கள், அறிஞர்கள், மத சிந்தனையாளர்கள் மற்றும் பல்வேறு பின்னணிகளை கொண்ட சிந்தனையாளர்கள் ஆகியோர் மறைந்த ஆயத்துல்லா அலி கமைனிக்கு அஞ்சலி செலுத்தினர். ஈரானிய அதிகாரிகள் மற்றும் அவர்களது குடும்பத்தினர், மத சிறுபான்மையினரின் பிரதிநிதிகள், முன்னணியின் தியாகிகளின் குடும்பங்கள், அரபு பழங்குடி தலைவர்கள் ஆகியோரும் இந்த அஞ்சலி நிகழ்வில் பங்கேற்றிருக்கிறார்கள். ஈரானிய ஜனாதிபதி மசூத் பெசஸ்கியன், நாடாளுமன்ற சபாநாயகர் முகமது பாக்கர் கலீஃபா, நீதித்துறை தலைவர் கோலாம் ஹுசைன் மொஹசனி மற்றும் எக்ஸ்பீடியன்சி கவுன்சில் தலைவர் ஆயத்துல்லா சாதக் அமோலி லரிஜானி ஆகியோர் இந்நிகழ்வில் கலந்து கொண்டார்கள். இப்ப பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த பிரமுகர்களின் வருகை தலைவர்களுடைய பாரம்பரியம் ஈரான் மற்றும் இஸ்லாமிய உலகில் மட்டுமல்லாமல் உலகம் முழுவதிலும் உள்ள சுதந்திரம் மற்றும் நீதியை விரும்புவோரிடையே ஏற்படுத்தியுள்ள ஆழமான தாக்கத்தை வெளிப்படுத்தி இருக்கிறது. துர்க்மெனிஸ்தான் மக்கள் சபை தலைவர் குர்பங்குலி, ஈராக் ஜனாதிபதி நிசார் அமேதி, ஆர்மீனிய பிரதமர் நிக்கோல் பெஷிஷன், தஜிகிஸ்தான் ஜனாதிபதி ஏமோமாலி ரஹ்மான், பாகிஸ்தான் பிரதமர் ஷெஃபாஸ் ஷெரீப், ராணுவ தளபதி ஜெனரல் ஆசிம் முனீர், ஈராக்கின் குர்திஸ்தான் பிராந்திய ஜனாதிபதி நெர்சிபன் ஃபர்சானி ஆகியோர் ஆயத்துல்லா அலி கமைனிக்கு அஞ்சலி செலுத்திய வெளிநாட்டு பிரமுகர்களில் தற்பொழுது அடங்குவர். நாளையும் வருவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஈராக், அசர்பைஜான், வங்காளதேசம், உஸ்பெகிஸ்தான், பெலாரஸ் மற்றும் கிர்கிஸ்தான் ஆகிய நாடுகளின் நாடாளுமன்ற சபாநாயகர் வந்திருக்கிறார்கள். நிகரகுவா, கொங்கோ மற்றும் புர்கினோ பாசோ நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்கள், எகிப்தின் செனட் சபை தலைவர், பாலஸ்தீனிய இஸ்லாமிய ஜிஹாத் எதிர் இயக்கத்தினுடைய பொதுச் செயலாளர் மற்றும் ஓமான் நாடாளுமன்ற சபாநாயகர் ஆகியோரும் தலைவருக்கு அஞ்சலி செலுத்தினார்கள். ஷங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் பொதுச் செயலாளர் நூர்லான் யர்க்மெக்போய், பொருளாதார ஒத்துழைப்புக்கான D8 அமைப்பின் பொதுச் செயலாளர், இஸ்லாமிய ஒத்துழைப்பு அமைப்பின் துணை பொதுச் செயலாளர் ஆகியோரும் மறைந்த ஆயத்துல்லா கமைனிக்கு அஞ்சலி செலுத்திய பிற உயர்மட்ட அதிகாரிகளில் அடங்குவர். லெபனான் ஹிஸ்புல்லாவின் அரசியல் கவுன்சிலின் துணைத் தலைவர், துருக்கியின் துணை அதிபர் செபெத் ஜில்மால், சவுதி வெளியுறவுத்துறை துணை அமைச்சர் வலீத் அல் ஹெரிஜி, ஹமாஸ் தலைமை கவுன்சிலின் தலைவர், கசகஸ்தான் வெளியுறவு அமைச்சர், லெபனான் பாதுகாப்பு அமைச்சர் மைக்கேல் மனாசா, பாகிஸ்தான் செனட் சபை தலைவர் சையத் ருசுப் ரசா ஹிலானி, கியூபா உயர்கல்வி அமைச்சர், காசியா நமீபியாவின் ஜனாதிபதி விவகாரங்களுக்கான அமைச்சர் மற்றும் கட்டார் ஷூரா கவுன்சிலின் சபாநாயகர், சீன தேசிய மக்கள் காங்கிரசின் நிலை குழு துணைத் தலைவர் ஹி வை மற்றும் ரஷ்ய பாதுகாப்பு கவுன்சிலின் துணைத் தலைவர் டிமித்ரி மெத்வேவ் ஆகியோர் இந்நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டார்கள். செர்பியா, மியான்மர், மலேசியா, தன்சானியா மற்றும் தாய்லாந்து நாடுகளின் சிறப்பு பிரதிநிதிகளும் இதில் பங்கேற்றார்கள். கிட்டத்தட்ட 100 நாடுகளைச் சேர்ந்த தூதுக்குழுக்களும் பொது பிரமுகர்களும் மற்றும் சிவில் சமூக குழுக்களும் கலந்து கொள்வார்கள் என்றும் ஈரானிய வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் இஸ்மாயில் பாக்காய் இன்று அறிவித்திருக்கின்றார். அண்டை நாடுகளிலிருந்து உயர்மட்ட தூதுக்குழுக்கள் வந்து கொண்டிருக்கின்றன. ஜனாதிபதிகள், பிரதமர்கள் உள்ளிட்ட குறைந்தது 8 அரசாங்க தலைவர்களும் 12 நாடுகளின் நாடாளுமன்ற சபாநாயகர்களும் கலந்து கொள்வார்கள் என்று பாக்காய் தெரிவித்திருக்கின்றார். 100 நாடுகளைச் சேர்ந்த பொதுக்குழுக்கள் இந்த ஃபியூனரல் கலந்து கொள்வது மிக முக்கியமான விஷயமாக பார்க்கப்படுகிறது. இருப்பினும் ஈரான் மீது இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா நடத்திய ராணுவ ஆக்கிரமிப்பை அதிகாரப்பூர்வமாக ஆதரித்த ஐரோப்பிய நாடுகள் இந்த விழாவில் கலந்து கொள்ள அழைக்கப்படவில்லை என்றும் பாக்காய் குறிப்பிட்டார்.
ஈரானில் நடைபெற்ற மிகப்பெரிய சர்வதேச கூட்டங்களில் ஒன்றாக இந்த அஞ்சலி நிகழ்ச்சி அமைந்திருக்கிறது. அரசியல், மதம் மற்றும் கலாச்சார தளங்களில் அவர் கொண்டிருந்த ஆழ்ந்த மரியாதையையும் மதிப்பையும் இது பிரதிபலித்தது என்று ஈரான் தெரிவித்திருக்கிறது. பல நாட்கள் நடைபெறுகின்ற இறுதிச் சடங்கில் நிகழ்வுகளில் 15 முதல் 20 மில்லியன் மக்கள் அஞ்சலி செலுத்தி வருகின்றார்கள் என்று ஈரானிய அதிகாரிகள் சொல்கின்றார்கள். சனிக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் கிராண்ட் மொசல்லா வளாகத்தில் உடல் பொதுமக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. அதனைத் தொடர்ந்து திங்கட்கிழமை தெஹ்ரான் நகரில் இறுதி ஊர்வலம் நடைபெறும். அடுத்து கோமில் மேலும் சில சடங்குகள் நடைபெற உள்ளன. அதனைத் தொடர்ந்து ஈராக்கின் பக்தாத், கர்பலா மற்றும் நஜாஃப் ஆகிய நகரங்களில் நிகழ்வுகள் நடைபெறும். இறுதியாக ஜூலை 9ஆம் தேதி அன்று மஷ்ஹத் நகரில் உடல் நல்லடக்கம் செய்யப்படும். சனிக்கிழமை காலை 6 மணிக்கு மொசல்லா வளாகத்தின் வாயில்கள் பொதுமக்களுக்காக திறக்கப்படும். ஆயத்துல்லா சையத் அலி கமேனியின் வாழ்க்கையும் மரபு பெருமையையும் அவர் வகித்த பதவிகளை கொண்டு மட்டும் புரிந்து கொள்ள முடியாது என்று ஆய்வாளர்கள் சொல்கின்றார்கள். மாறாக இஸ்லாமிய புரட்சி, ஈரானின் அரசு உருவாக்கம், பிராந்திய புவிசார் அரசியல், நாகரிகம் மற்றும் உருவாகி வருகின்ற உலக ஒழுங்கு குறித்த பரந்த விவாதம் ஆகியவற்றில் அவர் பதித்த ஆழமான முத்திரையின் மூலமே புரிந்து கொள்ள முடியும் என்று சீன அறிஞர் ஒருவர் குறிப்பிடுகின்றார். சர்வதேச நட்புறவுக்கான சீன சங்கத்தின் மன்ற உறுப்பினரான பேராசிரியர் வாங் ஹாவ் இஸ்லாமிய குடியரசின் ஒவ்வொரு முக்கிய கட்டத்தையும் அவர் தனிப்பட்ட முறையில் அனுபவித்து அதை வடிவமைக்க உதவியதால் ஈரானின் நவீன வரலாற்றில் ஆயத்துல்லா கொமைனி ஒரு தனித்துவமான இடத்தை பெற்றுள்ளார் என்று தெரிவித்தார். அவர் ஈரானிய இஸ்லாமிய புரட்சியின் முழு போக்கிற்கும் ஒரு நேரடி சாட்சியாகவும் அதன் 2ஆம் தலைமுறையின் முக்கிய நிறுவன தலைவராகவும் திகழ்கின்றார். ஒரு இளம் புரட்சிகர செயற்பாட்டாளராக மேற்கத்திய நாடுகளின் ஆதரவு பெற்ற பஹ்லவி முடியாட்சியை எதிர்ப்பதில் இமாம் கொமைனி முக்கியமாக பின்பற்றினார். மீண்டும் மீண்டும் சிறைவாசத்தையும் நாடு கடத்தலையும் சகித்துக் கொண்டார். 1979 இஸ்லாமிய புரட்சியின் வெற்றிக்கு வழிவகுத்த போராட்டத்தில் கொமைனி பங்கேற்றார். புரட்சியை தொடர்ந்து அவர் முதலில் நாட்டின் ஜனாதிபதியாக பணியாற்றினார். பின்னர் இமாம் கொமைனியின் தகுதியான வாரிசாக இஸ்லாமிய குடியரசை கிட்டத்தட்ட 4 தசாப்தங்களாக வழிநடத்தினார். ஆயத்துல்லா கொமைனி இஸ்லாமிய குடியரசுக்கான இமாம் கொமைனியின் தொலைநோக்கு பார்வையை பாதுகாத்தார், மட்டுமல்லாமல் அதை விட அதிகமாக செய்தார் என்று பேராசிரியர் வாங் தெரிவித்திருக்கின்றார். இமாம் கொமைனியின் இஸ்லாமிய புரட்சிகர பாதையை அவர் முழுமையாக பெற்று முன்னோக்கி சென்று முறையாக செம்மைப்படுத்தினார் என்று அவர் குறிப்பிடுகின்றார். இது அவரை புரட்சிகர தலைமுறைக்கும் சமகால ஈரானுக்கும் இடையிலான வரலாற்று பாலமாக மாற்றியது. இஸ்லாமிய குடியரசின் தலைமை மற்றும் கருத்தியல் பரிணாம வளர்ச்சியை தொடர்ந்து அது உறுதி செய்தது. பல தசாப்த கால அழுத்தங்களுக்கு மத்தியில் ஈரானை வழிநடத்தினார். மேற்கத்திய தலையீடு மற்றும் மேலாதிக்கத்துக்கு ஈரான் எதிர்ப்பு தெரிவித்ததால் மிகவும் விரோதமான சர்வதேச சூழல்களில் ஒன்றில் ஊடாக ஈரானை வழிநடத்தியது ஆயத்துல்லா கமைனியின் வரையறுக்கும் சாதனைகளில் ஒன்றாகும் என்று சீன அறிஞர் குறிப்பிடுகின்றார். பல தசாப்தங்களாக ஈரான் முடக்கும் மற்றும் சட்டவிரோத தடைகள், ராஜதந்திர தனிமைப்படுத்தல், இராணுவ அச்சுறுத்தல்கள் மற்றும் நீடித்த புவிசார் அரசியல் அழுத்தம் ஆகியவற்றோடு ஈரான் போராடியது. அத்தோடு நாட்டின் நிறுவனங்களை நிலைத்து நிற்க செய்தவர் இவர். ஒரு தனித்துவமான சர்வதேச விரோதமான சூழலுக்கு மத்தியில் அவர் ஈரானின் தேசிய இறையாண்மை மற்றும் நிறுவன கட்டமைப்பின் உறுதியான பாதுகாவலராக திகழ்ந்தார் என்று பேராசிரியர் வாங் தெரிவிக்கின்றார். ஈரானின் அரசியல் மற்றும் மத ஒற்றுமையை பாதுகாத்ததற்கும் தேசிய சுதந்திரத்தை காத்ததற்கும் ஒரு புரட்சிகர அரசாங்கமாக தொடங்கியதை அவர் ஒரு முதிர்ந்த இறையாண்மை கொண்ட அரசு என்று விவரிக்கும் நிலைக்கு மாற்றியதற்கும் ஆயத்துல்லா கொமைனிக்கு அவர் பெருமை சேர்க்கின்றார். இமாம் கொமைனியின் காலத்தில் வலியுறுத்தப்பட்ட புரட்சிகரமான மக்கள் அணி திரட்டலுக்கு அப்பால் சென்று ஒரு முறையான அரசியல் கோட்பாட்டை உருவாக்கியதே ஆயத்துல்லா கொமைனியின் மிகச்சிறந்த புவிசார் அரசியல் பங்களிப்பு என்று சீன அறிஞர் குறிப்பிடுகின்றார். புரட்சியினுடைய முதல் கட்டத்தை போலன்றி ஈரானின் வரலாற்று பாரம்பரியம் மற்றும் காலனித்துவ எதிர்ப்பு சிந்தனை ஆகியவற்றை ஒரு ஒருங்கிணைந்த நிர்வாக கட்டமைப்புக்குள் ஆயத்துல்லா கொமைனி கொண்டு வந்தார். உள்நாட்டு சமூக நிர்வாகம், வெளிநாட்டு ஆதிக்கத்திற்கு எதிரான எதிர்ப்பு மற்றும் நாகரிக அடையாளத்தை பாதுகாத்தல் ஆகியவற்றை சமநிலைப்படுத்தும் ஒரு முழுமையான கருத்தியல் அமைப்பை அவர் உருவாக்கினார். அவரது கூற்றுப்படி இந்த கட்டமைப்பு சமூகத்துக்கு ஒரு முக்கிய கருத்தியல் வளமாக மாறியிருந்தது. ஈரானை தாண்டி பார்க்கும் பொழுது இந்த பிராந்திய அதிகார சமநிலையை ஆயத்துல்லா கொமைனி அடிப்படையிலேயே மாற்றியமைத்தார் என்று பேராசிரியர் வாங் கருதுகிறார். சுதந்திரம், மேற்கத்திய ஆதிக்கத்துக்கு எதிர்ப்பு மற்றும் முஸ்லிம் ஒற்றுமை ஆகியவற்றின் மீது ஈரான் நீண்ட காலமாக வைத்திருந்த முக்கியத்துவம் அந்நாட்டின் புவிசார் அரசியல் பங்கை மாற்றி அமைத்தது. உலகில் பல துருவ ஒழுங்கின் ஒரு முக்கிய தூணாக அவர் ஈரானை மாற்றினார். 4 தசாப்தங்களுக்கு மேலாக இந்த அணுகுமுறை மேற்கு ஆசியாவின் அரசியல் நிலப்பரப்பை கணிசமாக மறு வடிவமைத்தது. அவரது வாழ்க்கை ஈரானின் ஒரு நூற்றாண்டு கால நவீன மாற்றத்தோடு முழுமையாக பிணைந்திருக்கிறது. அவர் புரட்சிகர உணர்வின் வாரிசு மட்டுமல்ல, பல தசாப்த கால கொந்தளிப்புகளுக்கு மத்தியில் ஈரானை நிலைப்படுத்தி இருக்கிறார்.
எதிர்கால ஆராய்ச்சியாளர்களுக்கு இஸ்லாமிய நவீனமயமாக்கல் மற்றும் காலனித்துவ எதிர்ப்பு சுதந்திர இயக்கங்கள் குறித்த ஆய்வில் அயத்துல்லா கமேனியின் நிர்வாகம் ஒரு முக்கியமான ஆய்வு பொருளாக இருக்கும் என்றும் தெரிவித்திருக்கின்றார். சீன பேராசிரியரின் கூற்றுப்படி 1980களில் திணிக்கப்பட்ட 8 ஆண்டு கால போரை விட அயத்துல்லா கமேனியின் உலக பார்வையை ஆழமாக பாதித்த நிகழ்வு வேறு எதுவும் இல்லை. போரின் பொழுது ஜனாதிபதியாக பணியாற்றிய அவர் கோரம் ஷாகர் மற்றும் குசஸ்தான் போன்ற இடங்களில் உள்ள போர்க்களங்களுக்கு அடிக்கடி சென்று படையெடுப்பு, அழிவு மற்றும் தியாகம் ஆகியவற்றை நேரில் கண்டார். அந்த அனுபவங்கள் பல தசாப்தங்களாக அவரது தலைமைத்துவத்தை வழிநடத்திய முக்கிய கொள்கையை நிலைநாட்டின என்று சீன அறிஞர் குறிப்பிடுகின்றார். தேசிய பாதுகாப்பு, பிராந்திய ஒருமைப்பாடு மற்றும் ஆட்சியின் சுதந்திரம் ஆகியவை அனைத்து வளர்ச்சிக்கும் அடிப்படையானவை. மேலும் இந்த அனுபவம் வெளிநாட்டு தலையீடுகள் மீதான அவரது ஆழ்ந்த ஐயப்பாட்டை பலப்படுத்தியதோடு சுதந்திரமான வெளியுறவு கொள்கை மற்றும் தேசிய பாதுகாப்பு ஆகியவற்றின் மீது ஈரான் நீண்ட காலமாக அளித்து வரும் முக்கியத்துவத்தை புரிந்து கொள்ளவும் உதவி இருக்கிறது. ஈரானை தாண்டி பார்க்கையில் அயத்துல்லா கமைனி பிராந்திய அதிகார சமநிலையை அடிப்படையாக மாற்றியமைத்தார். சுதந்திரம், மேற்கத்திய மேலாதிக்கத்துக்கு எதிரான எதிர்ப்பு மற்றும் முஸ்லிம் ஒற்றுமை ஆகியவற்றில் ஈரான் நீண்ட காலமாக வலியுறுத்தி வந்த கொள்கை அந்நாட்டின் புவிசார் அரசியல் பங்கையும் மாற்றி அமைத்தது. 4 தசாப்தங்களுக்கு மேலாக இந்த அணுகுமுறை மேற்கு ஆசியாவின் அரசியல் நிலப்பரப்பை குறிப்பிடத்தக்க வகையில் மறு வடிவமைத்தது. அவரது வாழ்க்கை ஈரானின் நூற்றாண்டு கால நவீன மாற்றத்தோடு முழுமையாக பின்னி பிணைந்திருக்கிறது. சீன பேராசிரியரின் கூற்றுப்படி முக்கியமாக 1980களில் நடந்த 8 ஆண்டு கால திணிக்கப்பட்ட போரை விட வேறு எந்த நிகழ்வும் அயத்துல்லா கமேனியின் உலக கண்ணோட்டத்தை ஆழமாக பாதிக்கவில்லை. போரின் பொழுது ஜனாதிபதியாக பதவியேற்றிருந்த அவர் இந்த போரை எவ்வாறு முழுமையாக ஏனையவர்களுக்கு பிரச்சனை இல்லாமல் கொண்டு செலுத்த வேண்டும் என்கின்ற விஷயத்தை அவர் கடைபிடித்தார். ஈராக்கிற்கு மேற்கத்திய அரசாங்கம் ஆயுதங்கள் வழங்குவது கண்டது ஈரான் சர்வதேச அரசியல் கொள்கையை விட அதிகாரத்தின் அடிப்படையிலேயே செயல்படுகிறது என்பதை அவருக்கு உணர்த்தியது. அந்த உணர்தல் 2 நீண்ட கால மூலோபாய நோக்குகளுக்கு வழிவகுத்தது. ஒன்று, மேலாதிக்க சக்திகளை சமநிலைப்படுத்த உலகளாவிய மற்றும் தெற்கு முழுவதும் கூட்டாண்மைகளை உருவாக்குவது. அயத்துல்லா அலி கமேனியின் உள்நாட்டு ஆளுகை தத்துவத்தை போர்க்களத்தோடு தொடர்பு படுத்துகின்றார் சீன பேராசிரியர். சாதாரண வீரர்கள் மற்றும் பொதுமக்களுடன் சேர்ந்து வாழ்வது சாதாரண மக்கள் மீது ஒரு நீடித்த பரிவுணர்வை அது வளர்த்தது. நவீன சீனா ஈரான் உறவுகளை வடிவமைப்பதில் அயத்துல்லா கமேனி தீர்க்கமான பங்கை வகித்தார். 2016 அதிபர் ஷி ஜின்பிங் தெஹ்ரானுக்கு மேற்கொண்ட பயணத்தை தொடர்ந்து 2 நாடுகளும் ஒரு விரிவான மூலோபாய கூட்டாண்மையை நிறுவின. அது மட்டுமல்ல, ரஷ்யாவுடனான ஒரு ஒப்பந்தமும் செய்யப்பட்டது. ரஷ்யாவுடனான வர்த்தக ஒப்பந்தங்கள் நடைபெற்று வந்தன, ஆயுத ஏற்றுமதிகள் நடைபெற்று வந்தன. இவ்வாறு அவர் தன்னுடைய காலத்தில் உலக நாடுகளோடு தொடர்புகளை ஏற்படுத்தி ஒரு சுமூகமான வாழ்வை ஈரானுக்கு எடுத்துக் கொடுக்க அவர் யோசித்தார். ஆனால் அமெரிக்கா தொடர்ச்சியாக பொருளாதார தடைகளையும் ராஜதந்திர தனிமைப்படுத்தலையும் எதிர்கொண்ட பொழுதும் சீனா, ரஷ்யா, இந்தியா போன்ற நாடுகள் தொடர்ச்சியாக ஈரானோடு கூட்டு சேர்ந்து பிசினஸ் வியாபாரம் செய்ததை நாம் பார்க்கின்றோம். மேற்கு ஆசியாவில் உள்ள பல மேற்கத்திய கூட்டாண்மைகளை போலல்லாமல் ஈரான், சீனா, ரஷ்யா, இந்தியா போன்ற நாடுகளுடைய ஒத்துழைப்பு ஒவ்வொரு நாட்டின் சுதந்திரமான அரசியல் அமைப்பையும் மதிக்கும் அதே வேளையில் வளர்ச்சியில் கவனம் செலுத்தி இருக்கிறது. மேற்கு ஆசிய பிராந்தியத்தில் சாலைகள் மற்றும் முன்முயற்சியின் ஆரம்பகால மற்றும் வலிமையான ஆதரவாளர்கள் ஒருவராக ஆயத்துல்லா அலி கமைனி இருந்தார். முக்கியமாக ஆயத்துல்லா அலி கமைனி இந்த முன்னெடுப்பை ஒரு புவிசார் அரசியல் திட்டமாக கருதாமல் பண்பாட்டு பாதையின் மறுமலர்ச்சியாகவே கருதினார். எனவே தற்போது இருக்கின்ற நிலைமையில் அமெரிக்கா இந்த வெளிநாட்டு தலைவர்கள் எல்லோரும் இங்கு வருவது தொடர்பாக மிகவும் உன்னிப்பாக அவதானித்து வருகிறது. அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைகள் தற்பொழுது கட்டாரில் ஆரம்பிக்கும், நடக்கும். ஆனால் பேச்சுவார்த்தைகள் நடைபெறும், அதில் என்ன முடிவுகள் எடுக்கப்படும் என்பதுதான் தற்போதுள்ள முக்கியமான கேள்வி. தற்பொழுது உலக தலைவர்கள் ஈரானிலே குவிந்து வருகின்றார்கள் என்பதுதான் செய்தி. நல்ல நண்பர்களே, மற்றும் ஒரு காணொளியில் நாம் சந்திப்போம். சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்க, லைக் பட்டன் அழுத்துங்க, ஹை பட்டன் அழுத்துங்க. உடனுக்குடன் உங்களுக்கு செய்திகள் வந்து சேரும். மிக்க நன்றி.